வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எவிடன்ஸ் லால ரொம்ப ஒரு முக்கியமான டாபிக்கான பர்டன் ஆஃப் ப்ரூஃப், அதாவது மெய்ப்பிக்கும் சுமை அப்படின்னா என்ன, மெய்ப்பிக்கும் சுமை பொதுவாக யாரை சார்ந்ததாக இருக்கும், அந்த மெய்ப்பிக்கும் சுமையானது ஒரு சில சூழ்நிலையில் எதிர்த்தரப்பை சார்ந்ததாக இருக்கும், அது எந்த மாதிரியான சூழ்நிலை அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் ரொம்ப டீட்டெயிலாக அதே நேரத்தில் சிம்பிளாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நீங்கள் லா ஸ்டூடெண்ட் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் தொடர்ந்து லா சப்ஜெக்ட் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பர்டன் ஆஃப் ப்ரூஃப், மெய்ப்பிக்கும் சுமை அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுவாக நீங்கள் ஒரு நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தாக்கல் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த வழக்கு தொடர்பான ஃபேக்டை ஃபஸ்ட்டு நீங்கள் தான் ப்ரூவ் பண்ண வேண்டியதாக இருக்கும். உதாரணமாக ஒரு விஷயத்தை இப்படி நடந்துடுச்சு எனக்கு, அதாவது நீங்கள் ஒரு நபர்கிட்ட பணத்தை கொடுத்து அந்த நபர் உங்களை ஏமாற்றிட்டார் அப்படின்னா, நீதிமன்றத்தில் நீங்கள் அந்த நபர் மேலே வழக்கு தாக்கல் பண்ணும் பொழுது உங்களுக்கு அப்படி ஒரு சம்பவம் நடந்ததை ஃபஸ்ட்டு நீங்கள் தான் ப்ரூவ் பண்ணணும். அதற்கு தொடர்பான அந்த நபருக்கு நீங்கள் பணம் கொடுத்ததற்கான எவிடன்ஸையோ, அந்த நபர் அதற்கு திருப்பி பணம் செலுத்தாமல் இருந்ததற்கான எவிடன்ஸையோ நீங்கள் தான் ஃபஸ்ட்டு அந்த சம்பவம் நடந்ததை ப்ரூவ் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதாவது ஒரு குற்றச்சாட்டை யார் முன்வைக்கிறாரோ அவர் தான் அந்த குற்றச்சாட்டை நிரூபிக்க வேண்டும் அப்படிங்கிறது ஒரு ரூலாக இருக்குது. இதை பாரதிய சாட்சி அதிநியத்தில் செக்ஷன் 104 120 வரைக்கும் குறிப்பிட்டிருக்காங்க. இப்போது இந்த பர்டன் ஆஃப் ப்ரூஃப் தொடர்பான முக்கியமான செக்ஷன் 104 இருக்கு. இதுதான் இந்த மெய்ப்பிக்கும் சுமை தொடர்பான ஒரு ஆங்கரா நம்ம சொல்லலாம். இந்த 104ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, as per section 101 of the Evidence Act, the burden of proving this fact rests squarely on the prosecution. அதாவது இந்த 104 ஆனது மெய்ப்பிக்கும் சுமையினுடைய தொடக்க புள்ளி அப்படின்னு நம்ம சொல்லலாம். பொதுவாக ஒரு விஷயம் நடந்ததை சட்ட ரீதியாக மெய்ப்பிக்கக்கூடிய சுமையானது அது நிலையானதாக இருக்கணும் அப்படிங்கிறத குறிப்பிட்டதான் இந்த 104 இருக்கு. அதாவது நீதிமன்றத்தை யார் நாடுறாங்களோ அவங்க தான் அந்த சம்பவம் நடந்ததை நிரூபிக்கிறதுக்கான சுமை அவங்க மேலே தான் இருக்கும் அப்படிங்கிறத குறிப்பிட்டதான் இந்த பாரதிய சாட்சி அதிநியத்தில் செக்ஷன் 104 இருக்கு. இதற்கு உதாரணமாக நான் முன்னாடியே சொன்ன மாதிரி, நீங்கள் ஒரு மோசடி வழக்கை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்கிறீங்க அப்படின்னா, பிரிவு 104 கீழே அந்த ஃப்ராடை உங்களுக்கு ஒரு மோசடி நடந்திருக்கு அப்படிங்கிற அந்த விஷயத்தை நீதிமன்றத்தின் முன்னாடி நிரூபிக்கக்கூடிய சுமை உங்களை சார்ந்ததாக இருக்கும். அடுத்ததாக இது தொடர்பான அடுத்த பிரிவு என்ன அப்படின்னா 108. அதாவது இப்போது நீங்கள் ஒரு சம்பவம் தொடர்பாக ஒரு வழக்கை தாக்கல் பண்ணுறீங்க அப்படின்னா, எதிர்த்தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த குறிப்பிட்ட சூழ்நிலையில் எனக்கு புத்தி சுவாதீனம் இல்லை அப்படின்னு எதிர்த்தரப்பு சொல்கிறாங்கன்னா, இப்போ நீதிமன்றம் என்ன கன்சிடர் பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களுக்கு அப்போ புத்தி சுவாதீனம் இருந்ததாக தான் நீதிமன்றம் கன்சிடர் பண்ணும். எனக்கு அப்பொழுது இன்சானிட்டி இருந்துச்சு, புத்தி சுவாதீனம் இன்மை இருந்துச்சு அப்படிங்கிறத அந்த எதிர்த்தரப்பு தான் நிரூபிக்கக்கூடியதாக இருக்கும். இதை சொல்கிறதான் பாரதிய சாட்சி அதிநியத்தில் செக்ஷன் 108 இருக்கு. அடுத்ததா மிகவும் முக்கியமான ஒரு செக்ஷன் என்ன பர்டன் ஆஃப் ப்ரூஃபை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா, செக்ஷன் 109. அதாவது இதை நம்ம ஸ்பெஷல் நாலேஜ் அப்படிங்கிற குறிப்பிடும். இது எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ ஏங்கிற ஒரு நபர் இறந்து போய் ஒரு ரூம்ல இருக்காரு அப்படின்னா, அவருடன் பி அப்படிங்கிற ஒரு நபரும் தான் கூட இருக்காரு அப்படிங்கிற பட்சத்தில், இப்போ காவல்துறை அந்த ரூம் சில நாட்களாக திறக்கப்படாமல் இருக்குது அப்படின்னு அருகில் இருக்கிறவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால அந்த ரூமை திறந்து பார்க்கும் பொழுது ஏங்கிற நபர் சடலமாக கிடக்கிறாரு, பக்கத்திலேயே பிங்கிற நபர் உட்கார்ந்துருக்கிறாரு அப்படின்னா, இப்போது அந்த இடத்துல அந்த ஏவோட இறப்புக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது இந்த பிங்கிற அந்த ஒரு நபருக்கு மட்டும்தான் தெரியும். அப்படி இருக்கிற சூழ்நிலையில் அந்த மெய்ப்பிக்கும் சுமையானது அந்த ஸ்பெஷல் நாலேஜ் உள்ள அந்த பியை சார்ந்ததாக இருக்கும். இந்த மெய்ப்பிக்கும் சுமையானது எப்பொழுதுமே அந்த வழக்கை தாக்கல் செய்கிற ஒரு நபர் மேலே தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஆனால் ஒரு சில சூழ்நிலையில் இதற்கு சில எக்ஸப்ஷன் இருக்குது.
அது எந்தெந்த மாதிரியான சூழ்நிலை அப்படின்னு பார்த்தோம்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு நபருடைய ஸ்பெஷல் நாலேஜ் கீழே அந்த சம்பவம் நடந்திருக்கு, அவருக்கு மட்டும்தான் அந்த சம்பவம் தொடர்பான விளக்கம் தெரியும் அப்படின்னா, இப்போ அந்த நபர் தான் அந்த விஷயத்தை மெய்ப்பிக்கணும் அப்படிங்கிறது. அடுத்ததா பிரிசம்ப்ஷன் ஆஃப் லா அப்படின்னு குறிப்பிடுறது. அதாவது ஒரு சில நேரத்தில் சட்டமானது சில உண்மைகளை இது இப்படித்தான் நடந்திருக்கும் அப்படின்னு தாமாகவே அனுமானித்து கொள்ளும். அந்த மாதிரியான சூழ்நிலையில அது அப்படி நடக்கல அப்படிங்கிற அந்த விஷயத்தை நம்ம சொல்லணும் அப்படின்னா நிச்சயமா அதை நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது நம்மளுடைய கடமையா இருக்கும். இந்த மாதிரி சூழ்நிலையில அந்த சுமையானது எந்த நபர் அப்படி நடக்கல அப்படின்னு குறிப்பிடுறாரோ அவர் மேல அது மாறும். உதாரணமா ஒரு முறையான சட்டத்தினால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நடைமுறைகளை பின்பற்றி ஒரு திருமணம் நடைபெறுது அப்படின்னா, அந்த திருமணத்துல உள்ள தம்பதிகள் இருவருக்கும் ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா, அந்த குழந்தை சட்டப்பூர்வமான ஒரு குழந்தையா தான் நீதிமன்றம் கருதும். இப்போ அந்த தம்பதிகள்ல ஏதேனும் ஒரு நபர் இந்த குழந்தை சட்டப்பூர்வமான குழந்தை இல்லை அப்படின்னு குறிப்பிட்றாங்க அப்படின்னா, அந்த எந்த நபர் அந்த விஷயத்தை சொல்றாரோ அவர் தான் அந்த குழந்தை ஏன் சட்டப்பூர்வமானது இல்லை அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கு தொடர்பான சாட்சியங்களையும் ஆவணங்களையும் தாக்கல் செய்யறது அந்த நபருடைய அந்த எந்த நபர் அது அப்படி இல்லை அப்படின்னு சொல்றாரோ அந்த நபரையே சார்ந்ததா இருக்கும். அடுத்ததா அட்மிஷன். ஒரு நபர் ஒரு விஷயத்த ஒப்புக்கொள்றாரு அப்படிங்கிற பட்சத்தில் அவர் அதை ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. போடனா ப்ரூஃப்க்கு இது ஒரு எக்ஸெப்ஷனாக கன்சிடர் பண்ணப்படுது. உதாரணமாக ஒரு நபர் சொல்கிறாரு, குற்றம் சாட்டப்பட்ட ஒரு நபர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த டாக்குமெண்ட்ல நான் தான் சைன் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாருன்னா, இப்போ அவர் அந்த குற்றத்தை ஒப்புக்கொண்டதா மாறிடும். ஆனால் எந்த சூழ்நிலையில் நான் அந்த டாக்குமெண்ட்ல சைன் பண்ணேன் அப்படிங்கிற அந்த சூழ்நிலையை அவர் விளக்காத வரைக்கும், அதாவது ஒரு சொத்தை சேல் பண்ற சேல் டீல்ல ஒரு நபர் கையொப்பமிடுறாரு அப்படிங்கிற பட்சத்தில் அந்த சேல் டீட் அந்த கையொப்பமிட போற அந்த கையொப்பமிடுற அந்த நேரத்தில் அந்த நபர் துன்புறுத்தி அந்த கையொப்பமானது வாங்கப்பட்டிருக்கலாம். இப்போ கோர்ட் என்ன அனுமானிக்கும் அப்படின்னா, இந்த கையொப்பம் என்னுடையதான் அப்படின்னு ஒரு நபர் சொல்லிட்டாலே அவர் எந்த ஒரு அச்சுறுத்தலும் இல்லாம தான் அந்த கையொப்பம் விட்டிருப்பாரு அப்படின்னு கோர்ட் அனுமானிக்கும். ஆனா இந்த நபர் இந்த கையொப்பமானது எந்த சூழ்நிலையில என்கிட்ட பெறப்பட்டுச்சு அப்படின்னு நிரூபிக்கிற அந்த சுமையானது அவர் இந்த கையொப்பத்தை நான் தான் இட்டேன், ஆனா இந்த மாதிரி சூழ்நிலையில தான் நான் அந்த கையொப்பம் இட வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு உட்பட்டேன் அப்படின்னு குறிப்பிடும் பொழுது அந்த நிரூபிக்க வேண்டிய சுமை அந்த நபரை சார்ந்ததா இருக்குதா. இந்த பர்டன் ஆஃப் ப்ரூஃப் ஆனது ஒரு சில ஃப்ராட் கேஸ்ல ஷிஃப்ட் ஆகும். மெய்ப்பிக்கும் சுமையானது அந்த மோசடியை யார் சொல்றாரோ அந்த நபர் மேல தான் இருக்கும். அடுத்ததா இந்த பர்டன் ஆஃப் ப்ரூஃப் ஆனது ஒரு இன்சானிட்டி கேஸ்ல எப்படி ப்ளே பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ ஏங்கிற நபர் ஒரு நபரை கொலை பண்ணிட்டாரு அப்படிங்கிற பட்சத்துல இப்போ அரசு தரப்பு அந்த கொலை நடந்ததை அந்த கொலை செய்யறதுக்கான உள்நோக்கம் ஏக்கி இருந்ததை நிரூபிச்சிருவாங்க. அப்படிங்கிற பட்சத்துல நீதிமன்றம் என்ன நினைக்கும் அப்படின்னா, அந்த ஏங்கிற நபர் தான் அந்த கொலையை பண்ணதா நீதிமன்றம் கருதும். இப்போ நான் அந்த கொலை பண்ற சூழ்நிலையில எனக்கு புத்தி சுவாதீனம் இன்மை இருந்துச்சு அப்படின்னு ஏ ஒரு கிளைம் பண்றாரு அப்படின்னா, இப்போ அந்த சூழ்நிலையில அந்த நபருக்கு மனநலம் பாதிக்கப்பட்டு இருந்திருக்கு அப்படிங்கிறத ப்ரூவ் பண்றது அந்த ஏங்கிற நபரையே சார்ந்ததா இருக்கும். இப்போ நம்ம இந்த மெய்ப்பிக்கும் சுமையானது எந்தெந்த சூழ்நிலையெல்லாம் மாறும் அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுவாக ஒரு நார்மல் கேஸை பொறுத்த வரைக்கும் எந்த நபர் குற்றம் சாட்டுறாரோ அந்த நபர் தான் அந்த குற்றம் நடந்ததையும் நிரூபிக்கணும். ஒரு ஃப்ராட் கேஸ் இருக்கு அப்படின்னா அந்த ஃப்ராடு நடந்ததா சொல்ற நபர் தான் அதை நிரூபிக்கணும். அடுத்ததா மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு நபர் தான் மனநலம் பாதிக்கப்பட்ட சூழ்நிலையில் தான் அந்த குற்றத்தை செஞ்சோம் அப்படின்னா அதை நிரூபிக்க வேண்டிய சுமையும் அந்த அக்யூஸ் பர்சனுக்கு தான் இருக்கு. அடுத்ததா ஒரு ஸ்பெஷல் நாலேஜ், ஒரு நபருக்கு மட்டும்தான் அதோடைய தகவல் தெரியும் அப்படின்னா எந்த நபருக்கு அந்த நாலேஜ் இருக்கோ அந்த நபர் தான் அந்த சுமையை மெய்ப்பிக்கும் சுமை அந்த நபரை தான் சார்ந்ததா இருக்கும். இதுல ஒரு சில முக்கியமான வழக்குகள் இருக்கு. இந்த பர்டன் ஆஃப் ப்ரூஃபை பொறுத்த வரைக்கும் ஒரு சில முக்கியமான வழக்குகள் இருக்கு. இதுல மிக முக்கியமான ஒரு வழக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா,
சாம்புநாத் மேக்ரா வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் அஜ்மீர். இந்த கேஸ்ல வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, அந்த கேஸோட ஃபேக்ட் என்ன அப்படின்னா, ஒரு ஷாம்புநாத் மேக்ரா அப்படிங்கிறவர் ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃபாக இருப்பார். அவர் ரயிலில் 2 முறை வந்து தான் பயணம் செஞ்சேன் அப்படின்னு கணக்கு எழுதி அரசுகிட்ட இருந்து அந்த டிராவலிங் அலவன்ஸை வந்து பெற்றிருப்பார். இப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த சாம்நாத் மேக்ரா மேல அவர் ஃப்ராடா அந்த விஷயத்த கணக்கு காட்டியிருக்காரு, அப்படி ஒரு பயணமே அவர் செய்யல அப்படின்னு சொல்லி அவர் மேல வழக்கு தாக்கல் செய்வாங்க. அவர் குறிப்பிட்ட அந்த கணக்குல காட்டின அந்த ஒரு குறிப்பிட்ட நாள்ல அவர் பயணம் செய்தாரா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த கேஸ்ல ஒரு முக்கியமான ஃபேக்டின் இஷ்யூவா இருக்கும். இதுல அரசு தரப்பு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இவர் பயணம் செய்தாரா இல்லையா அப்படிங்கிறது இவருக்கு மட்டும்தான் தெரியும். எனவே அந்த ஃபேக்டை வந்து ப்ரூவ் பண்ண வேண்டியது அவருடைய பொறுப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னாடியே பார்த்த ஸ்பெஷல் நாலேஜ் அப்படிங்கிற அந்த எக்ஸப்ஷனை வந்து இங்க அரசு தரப்பு கிளைம் பண்ணுவாங்க. ஆனா நீதிமன்றம் என்ன குறிப்பிடுவாங்க அப்படின்னா, இந்த கேஸோட ஆரம்பமே அந்த நபர் வந்து அப்படி பயணம் செய்யலை அப்படின்னு அரசு தரப்பு குற்றம் சாட்டுறது தான். எனவே அப்படி அந்த நபர் வந்து அந்த டேட்ல பயணம் செய்யலைங்கிறத ஃபர்ஸ்ட் வந்து அரசு தரப்பு தான் நிரூபிக்கணும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் அவரு அந்த அப்படி பயணம் செய்யல அப்படிங்கிறதுக்கான ஆதாரத்தை அரசு தரப்பு நிரூபிச்சதுக்கு அப்புறம் அதற்கு தொடர்பான விளக்கம் அளிக்கும் அந்த சுமையானது அந்த நபரை வந்து சார்ந்ததா இருக்கும் அப்படின்னும், அப்படி நீதிமன்றம் வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. அரசு தரப்பு அவர் அப்படி பயணம் பண்ணல அப்படிங்கிறத நிரூபிக்க இந்த கேஸ்ல தவறுனதுனால அந்த சாம்நாத் மேக்ரா அப்படிங்கிற நபர் வந்து விடுதலை செய்யப்பட்டிருப்பாரு. இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எந்த ஒரு நபர் அப்படி ஒரு குற்றம் நடந்துச்சு அப்படின்னு சொல்றாரோ அவர் தான் அந்த குற்றம் நடந்ததை ஃபர்ஸ்ட் நிரூபிக்க வேண்டும் அப்படின்னு பொதுவாக நீதிமன்றம் இந்த கேஸ்ல வந்து குறிப்பிட்டிருப்பாங்க.